காவிரி என்பது தென்னிந்தியாவின் மிக முக்கியமான ஆறுகளில் ஒன்றாகும். இது வெறும் ஒரு நதி மட்டுமல்ல, மலைகள், காடுகள், அருவிகள், அணைகள், விவசாய நிலங்கள், நகரங்கள் மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை ஒன்றாக இணைக்கும் இயற்கையின் உயிர் நாடியாகும். மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் பிறக்கும் ஒரு சிறிய நீரோடை சுமார் 800 கிலோமீட்டர் பயணம் செய்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் வரை எண்ணற்ற உயிரினங்களுக்கு வாழ்வளிக்கிறது. காவிரி கர்நாடக மாநிலத்தின் குடகு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மகிரி மலையிலே உள்ள தலக்காவேரி என்ற இடத்தில் பிறக்கிறது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1341 கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையின் மிகவும் மழை பெறும் பகுதிகளில் ஒன்றாகும். தென்மேற்கு பருவமழையால் பெய்யும் கனமழையே காவிரியின் முதல் உயிராகவும் மாறுகிறது. தலக்காவேரியில் வெளிப்படும் சிறிய நீரூற்று முதலில் ஒரு ஓடையாக தோன்றினாலும் கீழே இறங்கும் போது பல சிற்றோடைகள் இணைந்து காவிரியை வலிமையான ஆறாக மாற்றுகிறது. குடகு மாவட்டத்தின் அடர்ந்த மலைக்காடுகள், மூங்கில் காடுகள் மற்றும் பசுமையான மலைச்சரிவுகள் காவிரியின் நீர்வளத்தை ஆண்டு முழுவதும் பாதுகாக்கும் இயற்கை நீர்த்தேக்கங்களாகவும் செயல்படுகின்றன. காவிரியின் மொத்த நீளம் 800 கிலோமீட்டர். இதில் 320 கிலோமீட்டர் கர்நாடகாவில் ஓடுகிறது. பின்பு தமிழகத்திற்குள் நுழைந்து சுமார் 446 கிலோமீட்டர் பயணிக்கிறது. இதுவே காவிரி அதிக தூரம் பாயும் மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுகிறது. இறுதியில் காவிரி டெல்டாவை கடந்து வங்காள விரிகுடாவிலும் அது கலக்கிறது. காவிரி நேரடியாக கேரளாவில் நீண்ட தூரம் ஓடுவதில்லை. ஆனால் அதன் மிக முக்கியமான துணை நதியான கபினி கேரளாவின் வயநாடு மலைப்பகுதிகளில் பெய்யும் மழைநீரையும் சேகரித்து கர்நாடகாவில் காவிரியுடன் இணைக்கிறது. எனவே கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் காவிரி நீர்பிடிப்பு அமைப்பில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றன. கர்நாடகாவில் காவிரி தனது பயணத்தின் ஆரம்பத்திலேயே பல முக்கிய துணை நதிகளையும் பெறுகிறது. ஹரங்கி, ஹேமாவதி, லக்ஷ்மண தீர்த்தா, கபினி, ஹிம்ஷா மற்றும் அர்காவதி போன்ற ஆறுகள் காவிரியின் நீர்வளத்தை பெருக்குகின்றன. குறிப்பாக கபினி மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக வளமான காடுகளிலிருந்து நீரை கொண்டு வரும் முக்கிய துணை நதியாகவும் இருக்கிறது. கர்நாடகாவில் காவிரி உருவாக்கும் மிக பிரபலமான இயற்கை அதிசயங்களில் ஒன்று சிவனசமுத்திரம் அருவி. இங்கு காவிரி 2 பெரிய கிளைகளாக பிரிந்து மாபெரும் அருவிகளாகவும் விழுகிறது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையங்களில் ஒன்றும் இங்குதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருவியை சுற்றியிருக்கக்கூடிய காடுகளும் பாறைகளும் பல்வேறு உயிரினங்களுக்கு வாழ்விடமாகவும் இருக்கின்றன. பின்பு காவிரி மேக்கேதாட்டு என்ற குறுகிய பாறை பள்ளத்தாக்கை கடந்து தமிழக எல்லையை நோக்கி பயணிக்கிறது. அதற்கு பின்பு தர்மபுரி மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற ஒகேனக்கல் அருவியாகவும் மாறுகிறது. பாறைகளின் மீது வெள்ளை நுரையுடன் விழும் இந்த அருவி இந்தியாவின் நயாகரா என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழகத்திற்குள் நுழைந்த பிறகு காவிரி முதலில் மேட்டூர் அணையை அடைகிறது. 1934 கட்டப்பட்ட இந்த அணை தமிழ்நாட்டின் மிக முக்கியமான நீர்த்தேக்கங்களில் ஒன்றாகும். மேட்டூர் அணையில் சேமிக்கப்படும் நீரே சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் அடிப்படையாக விளங்குகிறது. மேட்டூருக்கு பிறகு காவிரி தமிழகத்தின் வளமான சமவெளிகளை நோக்கி பயணிக்கிறது. இந்த பகுதியில் பவானி, அமராவதி மற்றும் நொய்யல் போன்ற முக்கிய துணை நதிகள் காவிரியோடு இணைகின்றன. குறிப்பாக பவானி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையின் நீரையும் நீலகிரி மலைப்பகுதியின் வளத்தையும் காவிரிக்கு கொண்டு வருகிறது. காவிரி பாயும் தமிழக பகுதிகள் தென்னிந்தியாவின் மிகவும் வளமான விவசாய நிலங்களாகவும் கருதப்படுகின்றன. நெல், கரும்பு, வாழை, மஞ்சள், தென்னை மற்றும் பல்வேறு தோட்டப்பயிர்கள் காவிரி நீரை நம்பியே செழித்து வளர்கின்றன. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் காவிரி டெல்டாவின் வளம் இந்த நதியின் தொடர்ச்சியான நீரோட்டத்தில்தான் அமைந்திருக்கிறது. ஆக திருச்சிக்கு அருகே வந்ததும் காவிரி தனது மிக முக்கியமான இயற்கை மற்றும் வரலாற்று பயணத்தை துவங்குகிறது. முக்கொம்பு பகுதியில் காவிரி 2 பெரிய கிளைகளாக பிரிகிறது.
ஒன்று காவிரி என்ற பெயரிலேயே தொடர்ந்து பாய்கிறது, மற்றொன்று கொள்ளிடம் ஆறாக மாறுகிறது. இந்த பிரிவு வெள்ள காலங்களில் நீரை சமநிலைப்படுத்தி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கும் இயற்கையான அமைப்பாகவும் செயல்படுகிறது. திருச்சியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளுக்கு இடையில் உருவான உலகின் மிகப்பெரிய ஆற்று தீவுகளில் ஒன்றாகும். இந்த தீவு வளமான மண், நீர்வளம் மற்றும் இயற்கை சூழலால் பல நூற்றாண்டுகளாக மனித வாழ்வின் முக்கிய மையமாகவும் இருந்து வருகிறது. ஸ்ரீரங்கத்திற்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய கல்லணை உலகின் மிக பழமையானதாகவும் அதே சமயம் இன்னும் பயன்பாட்டில் இருக்கும் அணைகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னன் கரிகால சோழன் கட்டிய இந்த கல்லணை காவிரி நீரை பல கால்வாய்களாக பிரித்து தஞ்சாவூர் டெல்டா முழுவதும் பாசன வசதியையும் ஏற்படுத்தியது. இன்றும் அதன் அடிப்படை அமைப்பு செயல்பட்டு வருவது பண்டைய தமிழர்களின் பொறியியல் திறனை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. கல்லணைக்கு பிறகு காவிரி ஆறு தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளை வளப்படுத்தும் பரந்த காவிரி டெல்டாவை உருவாக்குகிறது. இந்த டெல்டா இந்தியாவின் மிகவும் வளமான விவசாய பகுதிகளில் ஒன்றாகும். அதனால் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதை போல காவிரி ஆறு பல்வேறு உயிரினங்களின் இல்லமாகவும் திகழ்கிறது. மக்சீர், கெண்டை, விரால், விலாங்கு, பார்ப் இனங்கள் உள்ளிட்ட பல நன்னீர் மீன்கள் இந்த ஆற்றில் வாழ்கிறார்கள். அவற்றில் சில மேற்கு தொடர்ச்சி மலையின் தூய்மையான நீரோட்டங்களை மட்டுமே சார்ந்த அரிய மீன் இனங்களாகும். காவிரியின் சில அமைதியான பகுதிகளில் ஓட்டர்ஸ் எனப்படும் நீர்நாய்களும் வாழ்கிறார்கள். தூய்மையான நதிகளின் அடையாள உயிரினமாக கருதப்படும் இவை மீன்களை வேட்டையாடி வாழும் புத்திசாலியான பாலூட்டிகள். ஒரு நதியில் நீர்நாய்கள் வாழ்வது அந்த நதியின் உயிரியல் ஆரோக்கியம் இன்னும் நன்றாக இருப்பதை காட்டும் முக்கிய அறிகுறி. அதை போல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரங்கந்திட்டு பறவைகள் சரணாலயம் காவிரியின் நடுப்பகுதியில் உருவான சிறிய தீவுகளை மையமாக கொண்டிருக்கிறது. இங்கு ஓவிய கொக்கு, நாரைகள், நீர்க்காகங்கள், மீன் கொத்திகள், பெலிக்கன்கள், கரண்டிவாயன் மற்றும் பருவகால இடம்பெயரும் பறவைகள் ஆயிரக்கணக்கில் கூடுகின்றன. தமிழகத்திலும் காவிரி கரைகள் பல நீர்ப்பறவைகளுக்கு முக்கிய வாழ்விடமாகவும் இருக்கிறது. காவிரியின் மேல் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய காவிரி வனவிலங்கு சரணாலயம் யானைகள், சிறுத்தை புலிகள், கரடிகள், செந்நாய்கள், சாம்பார் மான்கள், புள்ளிமான்கள் மற்றும் பல்வேறு ஊர்வன இனங்களின் பாதுகாப்பு பகுதியாகவும் விளங்குகிறது. ஆற்றங்கரை காடுகள், மலைக்காடுகள் மற்றும் நீரோடைகள் இணைந்து வளமான உயிரியல் சூழலையும் உருவாக்குகின்றன. ஆக காவிரியின் நீர்வளம் வெறும் ஆற்றின் ஓட்டத்தால் மட்டுமே உருவாகவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலையின் குடகு, வயநாடு, நீலகிரி, ஆனமலை போன்ற மழை பெறும் பகுதிகளும் தமிழகத்தின் பவானி மற்றும் அமராவதி நீர்பிடிப்பு மலைப்பகுதிகளும் கிழக்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சமவெளி நீர்பிடிப்புகளும் இணைந்து இந்த மாபெரும் நதியை ஆண்டு முழுவதும் உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. இறுதியாக காவிரி பூம்புகார் அருகே பல கிளைகளாக பிரிந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. மலைகளில் பிறந்த ஒரு சிறிய நீரோடை காடுகள், அருவிகள், அணைகள், நகரங்கள், விவசாய நிலங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளை வளப்படுத்தி கடலை அடையும் இந்த பயணம் இயற்கையின் மிக அற்புதமான நீரியல் அமைப்புகளில் ஒன்றாகும். கர்நாடகாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் பிறந்து தமிழ்நாட்டில் தனது நீண்ட பயணத்தை மேற்கொண்டு கோடிக்கணக்கான மக்களின் குடிநீர், விவசாயம், உயிரியல் வளம் மற்றும் பண்பாட்டு வளர்ச்சிக்கு அடித்தளமாக விளங்கும் காவிரி தென்னிந்தியாவின் உண்மையான உயிர்நாடியாகவும் திகழ்கிறது. இந்த ஆற்றை பாதுகாப்பது என்பது ஒரு நதியை மட்டும் பாதுகாப்பதல்ல, மலைகள், காடுகள், விலங்குகள், பறவைகள், விவசாயம் மற்றும் வருங்கால தலைமுறைகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதாகும்.